தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. செய்தி: திமுக எனும் கொள்கை உறுதிமிக்க எஃகு கோட்டையை எவராலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பழைய எதிரிகள், புதிய எதிரிகள் என எந்த கொம்பனாலும் திமுகவை தொட முடியாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் இணைகிறார். அன்பழகன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. திருச்சியில் ஒருபுறம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயனுடைய பரப்புரை நடந்த சூழல்ல இன்னும் ஒரு அறிக்கை, முதல்வர் சார்பாக ஒரு அறிக்கை என்றால் வருகின்ற 17ஆம் தேதி குறிப்பா திருச்சியினுடைய அண்டை மாவட்டமான கரூர் மாவட்டத்துல முப்பெரும் விழா நடைபெற உள்ளது. இது குறித்துதான் அந்த மெழுகு எழுதியிருக்காரு. அதுல குறிப்பா இந்த முப்பெரும் நிகழ்வானது முத்தாய்ப்பான தமிழ்நாட்டின் 4 மண்டலங்களில் ஒன்றியம், அதாவது ஒன்றியம், நகரம், பகுதி, பேரூர் ஆகியோருடைய கழகப்படியில் சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர்கள ஒருவர் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்குறாங்க. அதே போல முரசொலி அறக்கட்டளை சார்பில் இந்த பல அரசியல் பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு விருதுகள் வழங்குறாங்க. இதுக்கு அவங்க ஒட்டுமொத்தமாகவே அவர் அறிக்கையை முக்கியமா வெளியிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த ஒரு கட்சியானது கட்டுக்கோப்பான கட்சி, இதுவரை கூச்சலிடும் கட்சி இல்ல, மக்களுக்கு இடையூறு செய்யாத கட்சி அப்படின்னு குறிப்பா சொல்லியிருக்காங்க. என்றால் இந்த சூழல்ல இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த விஜயுடைய இந்த நிகழ்வுக்கும் இதுக்கும் முக்கிய தொடர்பு இருப்பதாகவே அனைவரும் எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் அவ்வளவு கட்டுக்கோப்பான கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் ஒவ்வொருவருமே குறிப்பாக எப்பொழுதுமே மக்களுக்கு எந்த விதத்திலும் இடையூறு செய்யாத கட்சியாகத்தான் இது இருக்கும் என்று கூறியிருக்கிறார். அதாவது குறிப்பாக ஓரிரு தமிழ்நாடு இயக்கத்தில் 1 கோடி குடும்பத்தினரும் சேர்த்து தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என்று உறுதியேற்போம் என்று சொல்லியிருக்காங்க. அதே போல தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கும் எதிராக போராடுவோம் என்று சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று உறுதியேற்கன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த கடிதமானது முக்கியமாக அந்த தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குமாறு பார்க்கப்படுகிறது. நன்றி அன்பழகன்.